இதுதான் மினி செல்டாஸ். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். இது கியா சானட் ஃபேஸ் லிஃப்டோடைய HTX வேரியன்ட். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தோன்னா இந்த காரோடைய மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, உங்களுக்கு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இந்த கார் உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் நித்தின், நீங்கள் பார்த்துட்டு இருக்க நித்தின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். அண்ட் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்க என்னென்ன சேஞ்ச் இருக்குது அப்படி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த DRL. முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் DRL தான் இது, பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் மேப் DRL அப்படின்றாங்க இது. அண்ட் இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக வந்து இதை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு எல்இடியில் ஃபாக் லேம்ப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஹெட்லைட்ஸும் ஃபுல்லாக உங்களுக்கு எல்இடியில் கியூபிக்கல் ஃபார்மில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக. ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அப் மார்க்கெட்டாக இருக்குது நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் கிரில் பற்றி பேசணும் அப்படின்னாக்க கிரில் ஹேஸ் பீன் ரீடிசைன், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, நல்ல கிளாசி பிளாக்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு சில்வர் கலரில் ஒரு எலிமெண்ட் வந்து போகுது. ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம HTXல பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடுது. அது கீழே பார்த்தோன்னா ஸ்கிட் பிளேட் வந்து உங்களுக்கு கிளாசி சில்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட்டோடைய லுக்கே வந்து இப்போ ரொம்ப மஸ்குலராக இருக்குது நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். சைடில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். சைடில் பார்த்தோம் அப்படின்னாக்க மேஜராக எதுவும் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு டிசைனில் கிடையாது, பட் ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு இருக்குது. நான் என்னென்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த அலாய் வீல்ஸ் மாதிரி பார்க்குற வீல் கேப். ஸோ இது வந்து அலாய் வீல்ஸ் மாதிரி இருக்கா உங்களுக்கு பார்க்குறதுக்கு, ஆனால் இது பார்த்தீங்கன்னா வீல் கேப் ரொம்ப அழகாக இதை வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி சானட்டில் உள்ள மிட் வேரியன்ஸ், பேஸ் வேரியன்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த வீல் கேப்ஸ் வந்து அந்தளவுக்கு அப்பீலிங்காக இருக்காது, பட் இப்போ பார்த்தோன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது, ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்குது நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் இந்த HTX வேரியண்ட்டில் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் HTX வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சேஃப்டி ரிகார்டிங் நம்ம சொல்லும்போது டயர் சைஸ் பற்றி பேசுகிறோம் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MRF டயர் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 215/60R16. இதில் வந்து உங்களுக்கு அந்த நார்மலாக இருக்கிற ஸ்டீல் ரிம்மில் பார்த்தோம்னாக்கா அந்த டாட்டாக ஒரு மாதிரி இருக்கும், பட் இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்டீலை வந்து டிசைன் பண்ணி அந்த ஸ்டீல் வீல் வெளில தெரியாத அளவு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ORVM பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்டெகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, பாடி கலரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இந்த சைடில் உள்ள மெயின் ஃபீச்சர்ஸ் பற்றி. இப்போ நம்ம ரியரில் போகலாம். ரியரில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரியரில் நம்ம மெயின் சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னாக்க நீங்களே பார்க்கலாம், ஸ்டார் மேப் டெயில் லேம்ப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத பாருங்கள். கியா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த ஃபீச்சர்ஸும் ரொம்ப அப்பீலிங்கான லுக், அவங்க ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க அதில். ஸோ அது ரொம்ப பிடிக்கும். சானட்கான பேஜிங் பார்க்கலாம், கியாக்கான லோகோ பார்க்கலாம். கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு TGDI அப்படின்ற ஒரு பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, பிகாஸ் இது வந்து 1 லிட்டர் டர்போ இன்ஜின் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ஜின் பற்றி நம்ம ஃபர்தராக வீடியோவில் பேசுவோம். ரியரில் பார்த்தோன்னா ஒரு 2 பார்க்கிங் சென்சார்ஸ், ரியர் கேமரா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதான் மெயினாக சேஞ்சஸ் பற்றி. மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு ரியர் டிஃபாகர், ஹைமோன் ஸ்டாப் லேம்ப், ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த காரோடைய பூட் ஓப்பன் பண்ணி பூட்டோடைய லிட்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸ்பேஸு ஓகே. ஸோ இதில் பார்த்தோன்னா இப்போ வந்து உங்களுக்கு 385 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு நார்மல் ஃபேமிலிக்கு அது நல்ல ஆம்பிளாக இருக்கும் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். நல்ல ஸ்கொயரிஷான பூட் டிசைன் இருக்கிறதுனால உங்களுக்கு லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் பார்சல் ட்ரே வந்து உங்களுக்கு இந்த வேரியண்ட்லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப நல்ல ஒரு விஷயம். உள்ள இலிமினேஷனுக்காக ஒரு லைட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு செகண்ட் ரோ சீட்ஸில் உள்ள அம்யூனிட்டிஸ் அண்ட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ யூஸ்வலாக காசில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிவர்ஸ் லேம்ப் வந்து இதுலேயே உங்களுக்கு இன்டிகிரேட்டாக கொடுத்துருப்பாங்க, பட் சானட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு சூப்பராக இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியராக விசிபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரோ சீட்ஸில் உள்ள சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் நான் வச்சுருக்கிறேன். I am 5'7" ஹைட் ஃபார் யூர் ரெஃபரன்ஸ். ஸோ இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் திருப்பி சானட்டில் உங்களுக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ அது நல்ல விஷயம் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ செகண்ட் ரோவில் பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணதாக கியா வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஈவன் அந்த சீட்டோடைய டிசைனை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் பெட்டர் அண்டர் சப்போர்ட். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து ரிசல்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நான் என்னுடைய ஹைட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க எனக்கு ஹெட்ரூம் இஸ் குட், நல்ல ஒரு ஹெட்ரூம் வந்து கிடைக்கிது.
ஈவன் நீ ரூம் இஸ் குட். ஃப்ரண்ட் சீட் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தோன்னா இப்போ வந்து ஸ்கூப்ட் அவுட் சீட் பேக் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்ட் நீ ரூம் வந்து உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் அடியில் அண்டர் சப்போர்ட் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் போன சானட்டை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது இதில் நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் நடுவில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோன் சார்ஜர் வந்து 2 USB-Cக்கான ஃபோன் சார்ஜர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மற்றபடி இதில் மெயின் சேஞ்ச் பார்த்தோன்னா இந்த சன் பிளைண்ட்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இது இந்த காரில் கொடுத்துருக்குறது ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இதான் மெயின் சேஞ்சஸ். ஒரு மிக்ஸ்டு லெதரைட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், நடுவில் ஒரு ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர் வந்து உங்களுக்கு இந்த காரில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஃபங்கியான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு லெஃப்ட் பேசஞ்சர் சீட்டில் உங்களுக்கு சின்ன ஒரு மொபைல் ஹோல்டர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா நீங்கள் ஃபோன் எதாவது வச்சுக்கலாம் அதில். ஸோ அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. மேக்ஸின் ஹோல்டர் நீங்கள் பார்க்கலாம். நடுவில் ஸ்லைட்டான ஒரு ஹம்ப் இருக்குது. ஸோ வித் கன்சிடர் பண்ணி இதில் 2 அடல்ட்ஸ் ஒரு குழந்தை உட்காரத்துக்கு எனாஃபாக இருக்கும் நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ்க்கு ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இந்த காரோடைய ஃபஸ்ட் ரோ சீட்டில் உட்காந்துட்டுருக்கிறேன். அண்ட் ஐ மஸ்ட் சே எனக்கு இந்த கார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம சொல்லி ஆகணும். ஃபுட்வெல் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. சின்ஸ் இது IMT வேரியன்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு லெஃப்ட்டில் கிளச் கிடையாது. அண்ட் ஹெட்ரூமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. இல்லை ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இருக்கிறதுனால உங்கள் ஹைட்டுக்கு எதாவது நீங்கள் இது கீழே இறக்கிக்கலாம். மேலே சன்ரூஃப் இருக்கிறதுனால உள்ள நல்ல ஒரு லைட்டிங் வந்து எடுத்துகிட்டு வருது. ஆம்ரெஸ்ட் மை பர்சனல் ஃபேவரட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல எர்கனாமிக்லி நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. நல்லா இப்படி உட்காந்துட்டு ஸோ இதில் உங்களுக்கு டில்ட் மட்டும் உங்களுக்கு ஸ்டியரிங் வீல் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டில்ட் வச்சுட்டு நீங்கள் அழகாக இதில் வந்து ஓட்டிட்டு போகலாம். அதுவும் நல்ல ஒரு விஷயம் இல்லை, கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்வஸ்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்க இங்கே உள்ள கண்ட்ரோல்ஸ் பற்றி சொல்கிறேன். ORVM கண்ட்ரோல், சென்ட்ரல் லாக்கிங், பவர் விண்டோஸ் லாக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர் அண்ட் சம் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அம்ப்ரெல்லா ஹோல்டர் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ட்வீட்டர்ஸ் பிளேஸ்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்க இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், பார்க்கிங் சென்சார்ஸ், இது ஐடில் ஸ்டாப் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு ஹெட்லைட் லெவலர் கொடுத்துருக்காங்க. சீட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்க உங்களுக்கு 6-way மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சீட் அப்போல்ஸ்ட்ரி பாருங்கள், உங்களுக்கு வந்து கொஞ்சம் லெதரு கொஞ்சம் ஃபேப்ரிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே உட்காந்து ஃபீச்சர்ஸ் பற்றி பேசுவோம் நம்ம. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்டியரிங் வந்து லைக் செல்டாஸ் அண்ட் காரன்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சானிட்கான பேட்ஜிங் நீங்கள் பார்க்கலாம். கியாக்கான லோகோ லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல்ஸ், ரைட்டில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃப்ரம் HTX வேரியண்ட் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது நல்ல ஒரு விஷயம், நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் பற்றி பேசுவோம். இதில் வந்து உங்களுக்கு 8 இன்ச்க்கான இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த சிஸ்டம் நம்ம எல்லா கியா கார்ஸ்லையும் பார்த்தது தான். சிம்பிளாக இருக்கும், ஸ்லீக்காக இருக்கும்னு சொல்லலாம் நம்ம. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வென்ட்கான டிசைன் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த பட்டன்ஸும் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆட்டோமேட்டிக் ஏசி இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது கீழே பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. டாப் எண்டில் இந்த இடத்துல உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் வரும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு நார்மல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு 12 வோல்ட்கான சார்ஜிங் சாக்கெட், லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் அண்ட் ரைட்டில் வந்து உங்களுக்கு USB-க்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ஸ் இது 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் அப்படின்றதுனா உங்களுக்கு 6 ஸ்பீட் IMT கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதில் வந்து உங்களுக்கு முன்னாடி உள்ள சானட் மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு டாக்கோமீட்டர், நடுவில் ஒரு டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், இந்த சைடு ஒரு MID வந்து கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பனாக இருக்குதுன்ற கிராஃபிக்ஸ் காட்டியிருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு நம்ம சொல்லலாம். ரைட்டில் பார்த்தோன்னா ஃபியூல் கேஜ் அண்ட் டெம்பரேச்சர் கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே டில்டெயில் லைட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே ரைட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பட்டன்ஸ். ஸோ இதில் பார்த்தோன்னா அக்யூமுலேட்டட் இன்ஃபோ, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இந்த வேரியண்ட்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரைவர் அசிஸ்டன்ட், லைட், டோர், கன்வீனியன்ஸ், சர்வீஸ் இன்டர்வல், அப்புறம் அதர் ஃபீச்சர்ஸ் ரீசெட்லாம் உங்களுக்கு இந்த MIDயில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு ஃபிலிம் இருக்குது, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ப்ளர்டாக தெரியும். பட் நல்லா கிறிஸ்டல் கிளியராக தான் வந்து உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த சைட் பார்த்தோன்னா உங்களுக்கு மேனுவல் ஹேண்ட் பிரேக் அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நடுவில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஆம்ரெஸ்ட், நல்லா சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸில் இருக்குது. உள்ளே பார்த்தோன்னா யூ கெட் டீசன்ட் ஸ்டோரேஜ். அண்ட் லெட்ஸ் டாக் அபவுட் க்ளோ பாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு க்ளோ பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மேலே உங்களுக்கு வேனிட்டி மிரர் சன்வைசரில் இருக்குது. இந்த சைடு உங்களுக்கு வரும் டிக்கெட் ஹோல்டர் மட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நடுவில் பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு 2 லைட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஒரு சன்கிளாஸ் ஹோல்டரும் வந்து உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. IRVM பார்த்தோன்னா உங்களுக்கு ஆட்டோ டிமிங் கிடையாது, மேனுவலி டிமிங் தான். அண்ட் சன்ரூஃபும் உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது.
ஸோ தட்ஸ் குட். உங்களுக்கு நல்லா வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ சன்ரூஃப் ஓப்பன் பண்ணதான் உள்ளே பாருங்கள், நல்ல ஒரு ஏரினஸ் உங்களுக்கு உள்ளே எடுத்துகிட்டு வந்துச்சு. ஸோ இதை இந்த காரோடைய மெயின் ஃபீச்சர்ஸ் பற்றி இப்போ நம்ம மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்டாஸ் அண்ட் காரன்ஸில் வரமே கீ வந்து கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக் ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு கார் ஸ்டார்ட் ஆகும், ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு பூட் வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் இட் லுக்ஸ் ரியலி குட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கேபிட்டல் கியா OMR ஃபார் லெண்டிங் மீ திஸ் கார். நீங்கள் கியா கார்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கேபிட்டல் கியா OMR நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அண்ட் அப்ரோச் பண்ணுற பர்சன் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஹாய் ப்ரோ. ஹாய், நைஸ் மீட் யூ. நைஸ் மீட்டிங் யூ. ஸோ என் நேம் வந்து செந்தமிழ் செல்வன். நான் இங்கே கியா வந்து கன்சல்ட்டாக இருக்கேன். இன்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ மாடல் வந்து லான்ச் பண்ணிக்காங்க சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஷூர் நீங்கள் கேபிட்டல் கியா OMR நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அண்ட் நான் உங்களுக்கு கான்டாக்ட் பர்சனை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன். இந்த காரோட இன்ஜின் பற்றி பேசுவோம். மொத்தம் இப்போ சானெட்டில் பார்த்தீங்கன்னா 3 இன்ஜின் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், 1 லிட்டர் டர்போ GDI, அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னொன்று பார்த்தோன்னா 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின். இப்போ நம்ம பார்க்குற டர்போ GDIயோட பவர் அண்ட் டார்க் பற்றி பேசணும் அப்படின்னாக்க 118 bhp ஆஃப் பவர் அண்ட் 172 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இன்ஜினோட டிரான்ஸ்மிஷன் பற்றி பேசணும் அப்படின்னாக்க 6 ஸ்பீட் IMT அண்ட் 7 ஸ்பீட் DCTயில் உங்களுக்கு இந்த காரோட டிரான்ஸ்மிஷன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த இன்சுலேஷனும் கிடையாது, பிகாஸ் இது வந்து உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜினால ரிஃபைன்மெண்ட் நல்லா இருக்கும். அண்ட் இந்த இன்ஜின் பேவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்டியாக இருக்குது. சின்ன இன்ஜின்னால உங்களுக்கு கொஞ்சம் எம்டியாக இருக்குது. பட் டீசல் இன்ஜின் பார்க்கும்போது நல்லா நிறைய ஃபில் ஆயிருக்கும், பிகாஸ் அது பெரிய இன்ஜின் அப்படின்றதுனால. சேஃப்டி பற்றி பேசுவோம். அந்த கார்து HTX வேரியண்ட்டில் உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஏர்பேக்ஸ் வந்து 6 ஏர்பேக்ஸ் ஃப்ரம் பேஸ் வேரியண்ட்டே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. குடோஸ் டு கியா ஃபார் தட். ABS with EBD, electronic stability control, vehicle stability management, brake assist, hill assist, tire pressure monitoring system, front parking sensors என்ற நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த காரில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸிங் பற்றி பேசிடுவோம். ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா கியா சானெட்டில் உங்களுக்கு அக்ரெசிவாக கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இந்த பர்டிகுலர் HTX வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா 11.49 lakhs வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ரைஸிங்கில் கியா கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ மேக் ஷூர் நீங்கள் கேபிட்டல் கியா நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் எவ்ரி திங். உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸ், கம்ஃபர்ட், இந்த காரோட ப்ரைஸிங் எல்லாமே நான் ஸ்டார்டிங்கில் சொன்னமே உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இதோட வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின் சர்வீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.